ஏங்க நாங்க ஒண்ணு தற்குறின்னு சும்மா போற பக்கம் சொல்லலைங்க. ஆய்ந்து அறிந்து ஆராய்ந்து ஏன்னா எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துதாங்க சொல்லியிருக்கோம். கேளுங்க. நாங்க தற்குறின்னு சும்மா போற போக்குல சொல்லல. ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். தாவேக்காரனுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. அந்த தாக்கல் பண்ணதுல இருந்து ஏன்னா இந்த வாடகை வாடகை விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த வாய்கள் எல்லாம் அப்படியே ரிமோட்ல ஆன் விட்டாச்சு. ஆன் பண்ண உடனே அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பேசுனதுல ஒரு தற்கொலைத்தனமான பேசுதான் நம்மளுடைய மாமா அவர்கள் பேசியிருக்காரு. மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தற்கொலைகள் உங்களெல்லாம் எதனால தற்கொலைன்னு சொல்றோம்னா இதனாலதான் சொல்றோம். ஏன்னா 7500 இல்ல 7500 அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா இது கூட சொல்ல தெரியல. ஏன்னா 8500 இல்ல 8500 இது கூட சொல்ல தெரியல. ஏன்னா இது கூட சொல்ல தெரியாத தற்குறிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டாங்க மக்கள். அதனாலதான் நாங்க தற்குறின்னு சொல்றோம் அப்படின்ட்டு யார் சொல்றா? மாமா சொல்றாரு. இல்ல நம்ம என்ன கேட்கிற மாமாட்ட, இல்ல மாமா இப்ப அவர் வந்து படிக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு இறங்கினாரா இல்ல 10 நிமிஷம் படிச்சாரா? ஒரு நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை ஏன்னா ஒரு பக்கத்துக்கு இருக்கா, ஏன்னா கிட்டத்தட்ட பல பக்கங்களை படிச்சு முடிச்சிருக்காரு. ஏன்னா அதை பூரா எல்லாத்தையுமே கரெக்டா வந்துட்டு உங்க ஓனர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரா? உங்களுடைய ஓனர் அவர்கள் உங்களுக்கு உங்களை இயக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க கரெக்டா பேசுறாங்களா? இல்ல கரெக்டா பேச முடியுமா? ஒரு சில வார்த்தைகள் தடுமாறத்தான் செய்யும். நீங்க பேசுனதுதான் எத்தனையோ ட்ரோல்கள் வந்து உலா வந்துகிட்டு இருக்கு. இது வந்து குடிச்சிட்டு பேசுறாரு, குடிகாரன் அப்படின்னு போட்டு பல ட்ரோல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க உளறி பேசுறதுன்னா பல முறை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆனா இந்த நிதிநிலை அறிக்கையில ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து மாற்றி சொல்லிட்டாரு. அது வந்துகிட்டு தப்பு. இதனாலதான் தற்குறின்னு சொல்றான். ஏயா ஒரு நம்பரை வந்துட்டு மாத்தி சொல்றது ஏன்னா இவர் தற்குறி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? ஏன்னா நம்பரை தப்பா சொல்லியாச்சு. நாக்கு சிலிப்பா தான் செய்யும். ஏன்னா சிலிப்பா ஆகாம அப்படி கரெக்டா பேசுறது கம்ப்யூட்டரா? கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணிருக்கா? நீங்க வந்துகிட்டு மல்லாக்க படிச்சு வந்து ஒப்பிக்குவீங்க. ஏன்னா அப்படியே மேல இருந்து கக்குவீங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எதை பேசுனீங்களோ, ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எதை பேசுனீங்களோ அதே தேஞ்சு போன ரெக்கார்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற ஏதாச்சும் புதுசா பேசுறீங்களா? புதுசா மக்கள்கிட்ட பேசுறீங்களா? நீங்க ஓட்டுன அந்த ரீலு தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரீலு வந்துருச்சு. ஏன்னா வேற வழி இல்லாம இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதே ரீலையே. உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க ஸ்டாலினா இருக்கட்டும், நம்மளுடைய உதயநிதி அவர்களா இருக்கட்டும், ஏன்னா கரெக்டா பேசிடுறாங்களா? சாட்டை அவர்கள் கரெக்டா பேசிட்டாரா? என்னமோ உங்களுக்கு தான் வந்துட்டு உலகத்திலேயே வாய் வந்து ஆர்டர் பண்ணி ஏன்னா வாயில வச்சு செஞ்சு விட்டது மாதிரி நீங்க மட்டும்தான் கரெக்டா பேசுறது மாதிரியும், ஏன்னா மத்தவங்க எல்லாம் கிறுக்கு பையன் பைத்தியக்கார மாதிரி தான் நம்மளுடைய மாமா சீமானவர்களுடைய பேச்சு சமீப காலங்கள்ல இருக்கு. சரி அதை விட்டுருவோம். இவரு பார்த்து படிக்கிறாரு, அதுல கொஞ்சம் நாக்கு தடுமாறிடுது. ஏன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக நம்பர்களை மாத்தி சொல்லுவாரு. நீங்க மனசுல இருந்து பேசக்கூடிய நீங்க பெரியாரினுடைய கொள்கைகளை படிக்காம நீங்க எப்படி பெரியாருடைய கொள்கையில நீங்க இருந்தீங்க? எப்படி நீங்க தொடர்ந்து செயல்பட்டீங்க சொல்லுங்க. பெரியாருக்கு ஆதரவாக நீங்க பேசுனீங்க. பல மேடைகள்ல திராவிடத்தை ஆதரிச்சு நானும் திராவிடம் தான் அப்படின்னு பல முறை பேசிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு பேசுனீங்களா இல்ல பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்காம பேசுனீங்களா? இல்ல தெரிஞ்சு பேசுனீங்களா இல்ல பெரியாருடைய கொள்கை தெரியாம காசை வாங்கிட்டு பேசுனீங்களா? காசை வாங்கிட்டு பேசுறவன் தான் கொள்கை எது கோட்பாடு எது தெரியாம பேசுவான். இன்னைக்கு பெரியாருடைய வேலை கூவிட்டு இன்னைக்கு வந்து பெரியார் எங்களுக்கு இது வந்து பெரியாருடைய மண் இல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு பேசுறீங்க. ஏன்னா திமுக வந்து நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க, கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க திமுக மேல. அப்புறம் என்ன சொல்றீங்க? இது வந்து மாமே மச்சான் சண்டை அப்படிங்கிறீங்க. நீங்க இந்த நாக்கு இருக்குல்ல அதை கரெக்டா உங்களுக்கு இருக்கா? நீங்க மாறி 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 நீங்க பேசுவீங்க. ஆனா ஒரு நம்பர், அதாவது ஒரு நம்பரை மாத்தி சொல்லியாச்சு. ஏன்னா அந்த நம்பரை மாத்தி சொல்லியாச்சா முறையை திருத்தி சொல்லிட்டாரு நிதியமைச்சர். அத வந்து ட்ரோல் பண்ணி தற்குறி, இதனாலதான் நாங்க தற்குறின்னு சொல்றோம், ஆய்ந்து ஆராய்ந்து சொல்றோம். அப்ப விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அப்ப ஆராயலையா நீங்க? அப்ப அவர் தற்குறின்னு தெரியாதா? ஏன்னா விஜய் படங்கள்லாம் சூப்பரா இருக்கு, அவர் தான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் வாழ்த்துனீங்க. அப்ப அன்னைக்கு அவர் தற்குறின்னு தெரியாதா? ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? விஜய் அவர்கள் நடிச்ச படத்துல ஏதாவது ஒரு படம் ஒழுங்கா ஓடி இருக்கா?
உருப்படியான படம் இருக்கா அப்படின்னு பேசுறீங்க. உங்க நாக்கு என்ன நாக்கு? உங்க நாக்கு என்ன நாக்கு? முதல்ல உங்க நாக்கை திருத்துங்க. உங்க நாக்கை திருத்திட்டு அடுத்தவங்களுக்கு வாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப திமுகவினுடைய பியூர், அதாவது பியூர் கொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொத்தா கொத்திக்கிருக்கீங்க. இந்த சாட்ட மாமாவெல்லாம் ஐயோ என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தாப்புல, இப்ப கோட்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா அப்படியே அவருடைய அலப்பற தாங்க முடியல. நல்லா தான் இருந்தாப்புல, நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்புல, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்புல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கத்திலோட டிவிக்கு ஏன்னா விஜய் 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 தான் புலம்புறாப்புலையா என்ன, அந்த மாதிரியான புலம்பெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய கட்சிய முன்னேற்றதுக்கு வழியை பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டு சுயேட்சை என்னோம்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. சுயேட்சை என்னண்டாக்கா ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு இப்ப திமுகவினுடைய ஆதரவு, அதிமுகவினுடைய ஆதரவு, மற்ற கட்சிகளுடைய ஆதரவு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, அதாவது அண்ணன் சொல்லுவாப்புல என்ன சொல்லுவாப்புலன்னா இது பண்ணிதான் வந்து கூட்டமா வரும். ஏன்னா சிங்கரா இருக்க மாதிரி வந்து புலி வந்துகிட்டு தனியாதான் வேட்டையாடும் மாதிரி புலி வந்து இன்னைக்கு புழு வச்சு போய் இன்னைக்கு 2 பேரும் கட்சிகளுடைய ஆதரவோட அம்பாசமுத்திரத்துல ஏன்னா போட்டியிட போகுது. அதுலயே என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அப்படியே கொள்ள வெறியில இருக்காப்லையா, எப்படா நீங்க இடைத்தேர்தல் வைப்பீங்க, எதுக்கு ஏமாமா ஏன் எப்படா இடைத்தேர்தல் வைப்பீங்க அப்படின்னு கொலை வெறியில இருக்காப்லையா, சாதாரண வெறியும் இல்ல கொலை வெறியில இருக்காப்லையா. ஏன்னா அங்க ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, திமுக ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிடுச்சு, அதிமுக ஆதரவு சொல்லிடுச்சு. இப்ப தெரியுதா இவங்களுடைய ஆதரவாலதான் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா குளத்தூர்ல கோட்டை அவருடைய ஸ்டாலின் அவருடைய கோட்டையிலேயே ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். எடப்பாடி அவர்கள் டிவிக்கு வந்து போட்டிட்டுச்சுன்னா ஏன்னா நம்ம வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு உளவுத்துறையினுடைய அந்த பல கேள்விகள்லாம் வந்தோம்னா அவர் வந்து காசை கொடுத்து பணத்தை கொடுத்து ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏன்னா அந்த வேட்பாளரை ஓட விட்டாருன்னு பல கேள்விகள் இன்னைக்கு உலா வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க புலி இல்ல, ஏன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய வன விலங்குகளை கூட கூட்டு வந்து போட்டிட்டாலும் நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாமா. அதனால உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தைகளை கரெக்டா பேசுங்க. மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல பேசின பேச்சு இப்ப பேசுற பேச்சு எல்லா பேச்சுமே ஏன்னா ரெக்கார்ட்ல இருக்கு, ஏன்னா பதிவாகி இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து கரெக்டா பேசுங்க. பச்சைவந்தி மாதிரி மாறி மாறி பேசாதீங்க. வெறுப்பு அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா மக்கள்கிட்ட நீங்க பண்ணக்கூடிய வெறுப்பு அரசியல் எடுபடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது ஒரு காலமும் எடுபடாது. நீங்க கொண்ட கொள்கையில நீங்க கரெக்டா இருக்கணும்னு நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க கொண்ட கொள்கையில ஒரு நாளும் நீங்க கரெக்டா இருந்ததில்லை. ஏன்னா உங்களுடைய சுயநலத்துக்காண்டி உங்களுடைய பச்சைவந்தித்தனத்துக்காண்டி நீங்க மாறி 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 இப்படி தரங்கட்டு தாழ்ந்து இந்த நாம் தமிழர் கட்சி என்ற அந்த இயக்கத்தை கொண்டு போறீங்க. அதுதான் உண்மை அப்படின்னு மக்கள்லாம் இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க. நானும் வருவேன் தனி ஒருவனாய் படைய